வெல்கம் பேக் டு பேங் வீடியோ. டேய் சொன்ன கொஞ்ச நேரம் இருடா. என்ன பேங் வீடியோ? உன்னை உள்ள வாடி, உன்னை வறுத்து சாப்பிட்ற மனுஷன் கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கிளவியை இன்னைக்கு பொழக்கிறாங்க விட்டு. சரி சார், சார் லெட்ரு போட வந்திருக்கோம் சார். லெட்ரு போட வந்திருக்கோம். தம்பி உள்ளே வந்து கொடுத்துட்டு பாப்பா. சரிங்க ஆண்டி, இந்த வரேன். என்னடா இது இவ்வளோ இருட்டாக இருக்குது, இந்த வீடு பால் அடைஞ்சு போயிருக்கு. இதுக்கு யாரா லெட்ரு போட்டா? என்னடா கேட்லாம் போட்டுது? ஐயோ தம்பி உள்ளே வாப்பா, அது ஆட்டோமேட்டிக் கேட்டா. நான் ஏதோ பயந்துட்டேன், பேய் வீட்டுக்குள்ளே வந்துட்டோன்னு. நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குது. என்னடா அது எல்லாமே போட்டுது? நமக்கு என்ன, நம்ம போய் லெட்டரை வச்சுட்டு கிளம்புவோம். வாங்க டக்குன்னு போய் வைப்போம். சரி, இந்த காரு எங்கேயோ பார்த்துருக்கேன். சரி, இங்கே போய் லெட்ரு வைப்போம். ஆண்டி இங்கே வச்சுட்டு போகிறேன். சரிங்களா ஆண்டி? எங்கே வைக்கிறது? எவன்டா அது? ஐயோ கிளட்டு பையன் நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க. அவனை இன்னைக்கு நம்ம இப்போ ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறோம். வாங்க, அந்த சொட்டையும் மொட்டையும் அடித்து முடிச்சுட்டு நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிவிட்டு சொட்டை மூஞ்சில் கறியை பூசிட்டு போகிறோம்டா. வாங்க போவோம். வணக்கம்டா மாப்பிள்ள. போய் அந்த பின்னை ஃபஸ்ட்டு எடுப்போம். இங்கே தான் இருக்கும். லாக் பிக் எடுக்கிறோம். கிளவுன பொழக்கிறோம். யாரோ வர மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க. யார் இருந்தான்னு தெரில. நம்ம சொட்டை வருதா இல்லை மொட்டை வருதான்னு தெரில. சொட்டை வந்தால் கூட பிரச்சனை இல்லை, அந்த மொட்டை வந்தால் தாங்க பிரச்சனை. கன்னை வச்சுக்கிட்டு ஐசியூ அப்படின்னு சொல்லி அடியே போட்டுருவான். வணக்கண்டா பாம்பா மாறுனு. என்னடா திறக்க முடியல? மணி அடிச்சிச்சுன்னா கிளவன் வந்துடுவான். கிளவனுக்கு காது கேட்காதுங்க, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. கிளவி தான். யார் வரா? சொட்டையும் காணோம், மொட்டையும் காணோம். எங்கேயா போனோம்? சொட்டை வந்துருச்சுங்க, பார்த்துருச்சு. சொட்டை ஒன்று இன்னைக்கு போட்டு தள்ளாமல் நான் விட மாட்டேன். இருங்க, நம்ம அந்த சைடு போய் அந்த பெல்லை ஆட்டி விட்டு வந்தோம்னா சொட்டை அங்கே போயிடும். நம்ம அதை வழியாட்டி நம்ம தப்பிச்சிடலாம். இங்கே ஓகே. சொட்டை நேரத்துக்கு அங்கே போயிருக்கும். அந்த போது எனக்கு சொட்டை போகிறது கூட பிரச்சனை இல்லைங்க, அந்த மொட்டை தாங்க பிரச்சனை. கன்னை வச்சுக்கிட்டு ஐசியூ அப்படின்னு போட்டுன்னு போட்டுருவான். காது கேட்காது அவனுக்கு, அது வேற விஷயம். இருந்தாலும் பாருங்க கிளவி. என்னடா அது? போடு ட்ரெயினுக்கு இங்கே இருக்கு, நமக்கு தேவைப்படும். இப்போ அந்த ட்ரெயினோட லிவர் கிடச்சிருச்சு. ட்ரெயின் எடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி போடணும். அதுக்கு முன்னாடி வெப்பன் கீ கிடச்சிதுன்னா சூப்பராக இருக்கும். கிளவியும் துரத்தி வெட்டலாம். ஃபியூஸ் நமக்கு தேவைப்படாத ஐட்டம் தான். ஏன் நம்மகிட்ட நிறையா வச்சுருக்காங்க. இந்த லாக்கர்லாம் எதுக்கு? இங்கே ஆனால் யாரோ வந்துட்டு போயிருக்காங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுங்க. யாருன்னு தான் தெரில. இங்கே தான் வெப்பன் கீ இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு வெப்பன் கீ எடுத்துகிட்டு. பாருங்க, இங்கே பாருங்க. சிண்ட்ரலா சொல்ல வேற தாங்க முடியல. என்னென்ன நம்மளும் சாலாக போட்டிருக்கோம். இதை கேட்டோன்னே இப்போ ராணி இல்லை கிராண்ட்பா யாராச்சும் ஒருத்தன் வரணுமே. எங்கே நம்ம விக்கெட்டுங்களை காணும். வாங்க ஃபஸ்ட்டு வெப்பன் கீயை தேடுவோம். டக்குன்னு போடு. வெப்பன் கீ கிடச்சிச்சு. கிராண்ட்பா உங்களுக்கு இருக்குடா. வெளில போய்ட்டு கல்லை பொறுக்கிட்டு வரேன். இல்லை இங்கே தான் சத்தம் கடிச்சு ஆளை காணும். ஏங்க கிராணி இப்போ தான் வந்துட்டு போச்சு. நான் ரெக்கார்டை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். அங்கே பாருங்க. ஐயோ நம்மளை போட்டு தள்ளிட்டாலுவோ. அட என்ன இளவுடா இது? ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனை நவுத்தினாலும் ஸ்க்ரீனு நவர மாட்டேங்குது. இவ்வளோ ஆளாகனா அந்த கிளவி தொல்லத்தாங்களான்னு பார்த்தா சிண்ட்ரலா ஃபஸ்ட்டு போடணும். ஃபஸ்ட்டு இந்த சிண்ட்ரலாவை போட்டு தள்ளிட்டு பார்த்துக்கிறேன்டா. வேலையை இவ்வளோ போடணும்.
இருங்க வரேன். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம போய் அந்த பொம்மையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். பொம்மை எங்கே இருக்குன்னு எனக்கு கன்ஃபார்ம் தெரியும், அதனால் பிரச்சனை இல்லை. பொம்மையை ஃபஸ்ட்டு எடுத்து இவ்வளோ ஃபஸ்ட்டு போட்டு தள்ளுறோம். இருங்க நான் அங்கே போயிட்டு ரெக்கார்டை ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகேங்க, நான் அந்த பொம்மையை தேடிட்டு வந்துட்டேன். ஆனால் பொம்மை எங்கேயுமே இல்லை. சரி ஃபஸ்ட்டு நம்ம தூக்கிப்பட்டு நம்ம உட்டிகளை ஃபஸ்ட்டு போய் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு வந்து அந்த மொட்டையும் சொட்டையும் பார்த்துக்குவோம். ரொம்ப குறைச்சிருக்கும். ஃபஸ்ட்டு அந்த சொட்டைகிட்ட வந்து கன்னை பிடுங்கணும். மொட்டையிட்ட வந்து என்னன்னு தெரியல. என்ன இது? ஏங்க வெப்பன் கீ அங்கே போய் கிடக்கு. வெப்பன் கீ அங்கே போய் எப்படா எடுக்கிறது? இங்கே இறங்கினா முதல்ல சென்றுமே நம்மள செத்தாக தான் வெப்பன் கீ எடுக்க முடியும் போல். சரி வெப்பன் கீ நமக்கு வேணுமே எப்படி இருந்தாலும். கிழவன் இப்போ தூங்குற நேரம் தானே, வாங்க போய் கிழவனை அடித்தாச்சு வெப்பன் கீ எடுப்போம். ஃபஸ்ட்டு டே 3ங்க. நான் வந்து வெப்பன் கீ எடுக்கிறதுக்காண்டி அந்த இதில் ஆற்றுல குளிச்சு இது பண்ணிட்டேன், செத்துட்டேன். ஓகே, நமக்கு டே 3 ஆயிடுச்சு. இது வரையும் ஒன்று அதுவும் பண்ணலை. ட்ரெயினுக்காண்டி லிவரை மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நம்மளும் கண்டுபிடிக்கல, அது ஆட்டோமேட்டிக்காகவே ரீஸ்பான் ஆகிருக்கு. நம்ம போய் வெப்பன் கீ எடுப்போம். ஃபஸ்ட்டு வெப்பன் கீ எடுத்துகிட்டு சொட்டையும் மொட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நான் அதுக்கப்புறம் பார்ப்போம். சரி வாங்க ஃபஸ்ட்டு போய் நம்ம வெப்பன் கீ எடுப்போம். நான் அந்த சிண்ட்ரலாவை ஃபஸ்ட்டு போகணும். செட்டில் தான் எப்படி இருந்தாலும் அவளோட இது இருக்கும். மேலே போய் காக்கா கிட்ட போனோம்னா செட்டு கீ இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அவளை போகணும். சொட்டையும் மொட்டையும் கொண்டு லிஃப்ட் வழியாக மேலே போக முடியாது. போகலாம், இருந்தாலும் வேணாம். ஏன்னா நம்ம லிஃப்ட் வழியாக போனால் லிஃப்ட்டு மேலே போயிருக்கு டாப்புக்கு. இங்கே எங்கேயும் இருக்குமாங்க? நான் என்ன நினைக்கிறேன், நான் இங்கே ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு பார்த்துட்டாங்க. ஓ குறிது வைக்க தெரியாதா? பொறிக்க பையில மாட்டிக்கிட்டியாடா? இன்னைக்கு ஒன்று சூப் வச்சு குடிக்கணும்டா. சொட்டை உனக்கு ஃபஸ்ட்டு குறிய வைக்க தெரியலடா மொட்டை. நீ சூப் வைக்கிற கட்டி நான் உன்னை சூப் வச்சுருவோம் போல. தலைவன் போகிறான். பொறிக்க பையில எங்கே காணோம்? லிஃப்ட் மேலே போயிட்டான். மேலே போகணும்டா. வாங்க நம்ம மொட்டையும் பின்னாடியே போவோம். அவன் தூங்குனானா அவன் கண்ணை பிடிங்கிடுவோம். தூங்கலைன்னா வெப்பனை எடுத்து அவனை போட்டுருவோம். ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். வாங்க போவோம், பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம். மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. பின்னாடி தானே வந்திருக்கான். நீங்க மாட்டடா. இங்கே ஒழிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு அவன் போட்டு போய் தொலையட்டும். சனியை கடுப்பாக அனுப்புகிறாங்க. எங்கடா இங்கே வந்து அவனை காணோம். ஏ கிராண்ட்பா, நீ உள்ளே பாரு, நான் வெளில பார்க்குறேன். அந்த பொறுக்கி பையில இன்னைக்கு கொல்லணும். வாங்க போவோம். மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். தூங்க போகிறாங்க. வணக்கண்டா மாப்புள்ள. செத்து போடா பொறுக்கி பையில. எங்க கிளவி நீனு வாங்க. எங்க அந்த கிளவி? ஏ கிராண்ட்பாவே அடிக்கிறியா? ஐயோ போங்கிட்டு கிராண்ட் போய் அடிக்கிறாங்கன்னு வராறாங்கிறது. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு போய் நம்ம காக்காவை கொள்ளுவோம். காக்காவை கொண்டுட்டு செட்டுக்கு கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம போய் பேலன்ஸ் வேலையெல்லாம் பார்ப்போம். ஏன்னா நமக்கு கீழே வேலை கவுபார் இருக்கணும், நிறைய வேலை இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு என்னடா காக்கா காயினை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். போங்கிட்டு காக்காவை இதை வந்து நம்ம கீழே போட வேணாம், இங்கேயே இருக்கட்டும். இப்போதைக்கு நம்ம காயினை மட்டும் எடுத்துகிட்டு போவோம். காயினை இங்கேருந்து எடுத்துப்போம். காயின் வந்து நம்ம டிக்கெட் வாங்குறதுக்கு தேவைப்படும். அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம். சின்ன கிராங்கு நிறையா கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. இதை இங்கே போட்டு வச்சுக்குவோம். காயினை தேவைப்படும் எடுத்துக்குவோம். அப்புறம் நான் வந்து இதை இங்கே மேலே கீழேருந்து நான் பார்த்தேன். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மேலே வச்சுட்டு அந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா முடிவு பண்ணுவோம். வாங்க போவோம். ஃபஸ்ட்டு கிராணியும் கிராண்ட்பாவும் எந்திரிச்சிக்க மாட்டாங்க. நம்ம அதுக்கட்டியும் நம்ம மேக்ஸிமம் மேலே உள்ள வேலையை முடிச்சுட்டு கீழே எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்குவோம். அப்போனா நமக்கு எல்லாத்துலேயுமே ஈஸியாக இருக்கும். ஓகே வாங்க ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சைடு தான் வரணும். போடு கோகோனட் கிடச்சிருக்கு. இதை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறமா இதை இங்கே போட்டு வைப்போம். எடுத்து என்ன உள்ள கிடைக்குன்னு பார்ப்போம்.
அதுக்கு முன்னாடிங்க நம்ம வந்து ஒரு சில பல வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது. மேலே உள்ள அந்த ஜக்கு எல்லாத்தையும் தள்ளி விடுவோம். தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் தள்ளி விடுவோம். கீ வெப்பன் கீ எடுத்துட்டு வெப்பனை ஃபஸ்ட்டு எடுத்து இவ தொல்லை தாங்க முடியல. இவளை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளியா? கிராண்ட்பா தொல்லை தான் தாங்க முடியலன்னு பார்த்தா இது அதுக்கு மேலே இருக்கியா? ஃபஸ்ட்டு கண்ணாடியை போய் சுடுவோம். சுட்டு அதுலேருந்து என்ன கிடைக்கும் பார்ப்போம். இங்கே யாரோ கதவை திறந்துட்டு போன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். கிராண்ட்பா பார்த்து இப்போ பயமே இல்லை. கிராணியை பார்த்து மட்டும்தான் எனக்கு பயம். ஏன்னா அந்த கிளவிட்ட கன் இல்லைனாலும் நம்மளை போட்டு உரிக்குதியா. கிராண்ட்பா அவன் டம்மி பீஸு. போவோம். உள்ளே ஏதாச்சும் இருக்கா? ஒரு அளவுக்கும் லாய்க்கில். கவுபார் எடுத்துகிட்டு வாங்க போவோம். மேலே போய் அந்த பொட்டியை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இவ்வளோ நேரமாக கிராண்ட்பா வராமல் இருக்காங்க. செட்டுக்கு முதல்ல அவளை போட்டு தள்ளுற மாதிரி இருங்க. அவத்தல்ல தாங்க முடியலையா? கிராண்ட்பாக்கு மேலே இருக்கா அவ. இதா இறி வரேன். உனக்கு தாண்டி மாப்பிள்ளை வெயிட் வைக்க வரேன். வரேன் ஃபஸ்ட்டு வாங்க. ஃபஸ்ட்டு செட்டை ஓப்பன் பண்ணிக்குவோம். செட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே டெடி இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு மேலே போவோம். நம்ம கோகனட் எங்கே போட்டோம்? மேலே போட்டிருக்கோம். மேல் ஃப்ளோரில் ரெண்டாவது ஃப்ளோரில் போயிட்டு கேக் எடுப்போம். இதை எடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துக்குவோம். போடு கிராங்க்கு இது நமக்கு தேவைப்படும். இந்த இது நமக்கு முக்கியமாக தேவைப்படும். நான் இதுதான் உள்ளே இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இது இல்லை. ஓகே, அதுக்கு இதுதான் எங்கே இருக்குன்னு தெரிலங்க. வாங்க ஃபஸ்ட்டு டெடியை கண்டுபிடிச்சி அதை ஃபஸ்ட்டு போடணும். இது அதுக்கு முன்னாடி இதை எடுத்துகிட்டு போய் போட்டு வச்சுப்போம். நமக்கு தேவைப்படும். வெப்பன் மேலே கிடக்கு, இன்னொரு வெப்பனும் கீழே கிடக்கு. ஃபஸ்ட்டு கோகனட் நம்ம எடுத்தோம்லங்க. அதை ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்ப்போம். வாங்க இதை கொல்லலான்னு பார்த்தா இது தொல்லை தாங்க முடியலங்க. ஃபஸ்ட்டு இதை போட்டுடலாம். ஐசியூவா கிளிச் ஆயிடுச்சுங்க. வச்சு 2 பேரும் நம்மளை செஞ்சுட்டாங்க. வச்சு இப்போ கிராண்ட்பா கையில் வேற கண்ணு கிடச்சிருக்கோம். உனக்கிட்ட அடி வாங்காமல் தப்பிக்கலான்னு பார்த்தா இப்படியாவது. டே 4. இதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட அடி வாங்கவே கூடாது. கீழே வந்து மேலே இருக்க அந்த இதை உண்டிகோல் எடுத்துகிட்டு போவோம். வாங்க உண்டிகோல் எடுத்துகிட்டு போய் 2 பேர் மண்டையும் பொழந்துட்டு வருவோம். வாங்க அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வேலை. அவங்க 2 பேரையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க்கிங் ஆரம்பிப்போம். மேலே வர நமக்கு நிறையா ஒர்க் இருக்குது. இப்போ கிராண்ட்பா கையில் வர கன்று கிடச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு டெடி வந்து இதில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. வச்சு ஒன்று 2 பேர்த்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா டெடி எடுக்க போவோம். வாங்க இங்கே மொட்டையும் காணோம் சொட்டையும் காணோம். மொட்டை சொட்டா டிஏட் எதுவும் பாடுறீங்களா? என்னடா ஐசிஏ ஐஸ்கில்யூடா சொட்டை வரும். என் புடிச்ச மேலேயே கைய வச்சியோ. இதெல்லாம் வரா பொறுக்கிட்டல. இந்த வருது பாரு. டே ரியோ சாடா உன்னை கொல்லாமல் வர மாட்டேன்டா. என் புருஷ மேலேயே கையை வச்சிட்டியா? உன் புருஷ மேலே கையை வச்சேன், உன் மேலே காலையே வைப்பண்டி. ஆமாங்க என்னங்க சுற்றுது? மயக்கத்தில் சுற்றுது கிளவி. ஐயோ ஐயா இந்த சனியை நான் ஃபஸ்ட்டு கொல்லணும்டா. உயிரை போட்டு வாங்குது. இதனால தான் நான் சாவுறேனே பல தடவை. இதை ஃபஸ்ட்டு கொல்லணும். வாங்க அதுக்கு முன்னாடி ஆமை எடுத்துக்குவோம். கன்னை தூக்கி இங்கே போட்டுருவோம். கன்னை போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதை எடுத்துக்குவோம். கோகனட்டு கிராணி நமக்கு பிரச்சனை இல்லை அவ்வளோக்கா. கிராண்ட்பாட்டேருந்து கன்னை பிடுங்குறது தான் நமக்கு ஒரு டாஸ்க்காகவே இருந்துச்சு. அவன்கிட்ட வந்து கன்னையும் பிடிங்கியாச்சு. ஓகே வாங்க ஃபஸ்ட்டு கோகனட்டை வெட்டி இல்லை என்ன இருக்குன்னு பார்த்துக்குவோம். வாங்க சத்தா இதில் நமக்கு ட்ரெயின் கீ அது இந்த மாதிரி ஏதாவது கிடச்சுன்னா சூப்பராக இருக்கும். சேஃப் கீ. வாங்க சேஃபை ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கல்லுக்கிட்டே ஏதாச்சும் எடுத்துக்குவோம். மேலே ஏன்னா உண்டிகோல் கிடக்கு. கல் இருந்தால் கூட ஏதாச்சும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே கிளவிகளே வந்து தொலைஞ்சிட போகுது. ஆல்ரெடி நமக்கு டேவ் ஏதாக்கி வச்சுருக்குங்க. ஆடே இல்லை பொறுக்கி போயிலே என்ன மயக்கமடைய வச்சுட்டு ஓடுறியா? கிளவி வேணாம். உன்னை பாவம்னு பார்க்குறேன். நான் உன்னை பாவம் பார்க்குறடா. என் புருஷனையும் கொண்டில இருடா பொறுக்கி போயில. ஓ
பாவம் போன்னு பார்த்தா என்ன நீ பண்ணுற? ஏங்க எப்படி விரிச்சிக்கிட்டு கிடக்க பாருங்க கிளவி. கன்னை இங்கேயே வச்சுக்குவோம். ஓகே, மொட்டை தலையை வரலன்னு நினைக்கிறேன். அவனை ரீஸ்பான் ஆகிருக்க மாட்டான். அதுக்கட்டி நம்ம டக்குன்னு போய் இது பண்ணிடுவோம். மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சேஃபு. வாங்க போவோம். சேஃபில் ட்ரெயின் கீ கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி காயின் எடுத்துகிட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு ட்ரெயின் கீ அதை ஆன் பண்ணும். சாரி, மேலே போய்ட்டுருக்கோம். மேக்ஸிமம் எல்லாம் கிடச்சிருச்சின்னு நினைக்கிறேங்க. ட்ரெயின் கீ மட்டும் தான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இதில் ட்ரெயின் கீ இருந்தால் ரொம்ப நல்லது எனக்கு. தேடிங்க ஃபஸ்ட்டு இந்த ஜண்டா கிளவியை ஃபஸ்ட்டு கொண்டு வரேன் பாருங்க. அவள்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரெயின் கீ. வாங்க போவோம். இதை தானே தேடிக்கிட்டு இருந்தேன். சிண்ட்ரலா, நீ இன்னைக்கு அவ்வளோதான். அவளை கொல்றோம் வாங்க. இவ தான் ட்ரெயின் கீயை கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. குழந்தைய கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரியோ. பத்திரமா பார்த்துக்கிறேன். இந்த உனக்கு கிஃப்ட்டு. எங்கடி கிஃப்ட்டு? பேட்லாக்கியா? அப்போனா ட்ரெயின் கீ வந்து இதில் தான் இருக்கணும். வாங்க, அது ட்ரெயின் கீ எங்கே இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி வாங்க. சத்தத்துக்கு எப்படி தான் கிளவி யாராச்சும் ஒருத்தவங்க வரணுமே. கிழவனா கிளவியா, கிழவனா கிளவியா, கிழவனா கிளவியா. சிங்சார் அதை எடுத்துக்கோ. உண்டிகோல எங்கெங்க போகிறது? இருங்க வரேன். பசி கீழே போயிட்டு கல் எடுத்துக்குவோம். கிளவி சிரிக்குதுங்க. அப்படிங்குது. இப்போ இங்கே இருக்கிற கல்லெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் கல்லை ஃபஸ்ட்டு தேடி எடுத்துக்குவோம். சுட்டு வட்டாரத்தில் ஒரு கல்லை கூட காணும். கிளவி கிழவனுக்கு இன்னைக்கு ஏதோ லக் இருக்கியா? கிளவிக்கா இல்லை கிழவனுக்கான்னு தெரியல. எங்கேயும் மச்சம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பேட்லாக்கி கிடச்சிருக்குன்னா அந்த இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க டாப்புக்கு இப்போ நம்ம மேலே போகிறோம். 2 கல் தான் இருக்குது. இது போதும் அந்த பானை கீழே உள்ள வைக்கிறதுக்கு. இடையில சொட்ட மாட்டா வந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனை. ஓகே, ஒன்று வந்துட்டு இன்னும் ஒன்று. இதாங்க டாஸ்க்கு. ஓகே ஓகே அருமை. இதை தீட்டு போய் கீழே போட்டுக்குவோம். கிளவி கீழே போவோம். அதுக்கு அந்த கேப்பில் நம்ம மேலே போயிடுவோம். ஸ்ப்ரிங் ஸ்டார்ட்டு எல்லாமே இருக்குது. ஓகே வாங்க கீழே. ஏன்னா கன் இருக்குது நமக்கு வந்து. இது வேணாம், இது மேலேயே கிடக்கட்டும். பேட்லாக்கி கீழே மேலே அந்த உளுந்த இன்னொரு பானையை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நமக்கு முடிஞ்சு. நான் இந்த வெப்பன் வந்து மேலேயே கிடக்கட்டும். மேலே நமக்கு யூஸ் ஆகும். கன் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் இங்கே தானே எங்கேயோ விழுந்துருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே விழுவல. அப்போ நான் ஆப்போசிட் சைடு தான் விழுந்துருக்கோம். ஓகே, பெல் இங்கேயும் விழுவலை. பெல் சென்ட்ரல் ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியே பொறிக்க போயில. இங்கே தான் சுற்றி தெரியா? ஓ முன்னாடி என்ன போட்டு தள்ளிட்டான் அவனை. இன்னைக்கு போட்டு தள்ளியாச்சு. சரி ஓகே. இப்படி கன்னை நம்ம இப்படி போடுறது கொஞ்சம் சேஃப் கிடையாது தான். ஏன்னா திருட்டு போயா திருட்டு போயிடுவான். கிராண்ட் பாங்க நம்ம அங்கே அடித்தோம்ல, அதுலேருந்து வெளியே வரலங்க அவன். ஓகே வாங்க இதை போய் இந்த வச்சுட்டு நம்ம வேலையை முடிச்சிருவோம். என்ன கன்னு இங்கே வந்து கிடக்கு? எங்கடா அது? கிழவன் சவுண்டு மட்டும் கிடக்கு. கிழவனை காணும். அடங்க பார்த்தா எங்கடா கன் எடுக்கிறியா? பொறுக்கி போயில. வாங்க ஃபஸ்ட்டு இந்த மிஷின்ஸ்லாம் முடிச்சு நான் அவங்கள்ட்ட வந்து அதுக்கப்புறமா இது பண்ணுறேன். ரொம்ப போட்டு சாவடிக்கிறேங்க லாஸ்ட் டே. கிழவன் இப்போ தாங்க கீழே போயிருக்கான். சரி அவன் போட்டும். டே 5 வரையும் போகணுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த கிழவன்கிட்ட இந்த கன்னையும் பிடிக்க முடியாது. என்கிட்ட ஸ்லிங் ஷாட் இருக்குது, மேலே கிடக்கு.
இதுவும் இல்லை, கல் வேற இல்லை, அது இருந்தும் என்ன பிரயோஜனம், கல் இல்லையே. வாங்க இதை வச்சுட்டு நம்ம டக்குன்னு கிளம்பிடுவோம். வாங்க பேட்லாக்கி எடுத்து வந்து அப்புறமா இங்கே போட்டுக்குவோம். இப்போ நமக்கு மேக்ஸிமம் காயின் கிடச்சிச்சு, எல்லாமே கிடச்சிச்சு. ஏய் பொறுக்கி போயிலே, எங்கடா போகிற? கிராண்ட்பா அவன் தப்பிச்சு ஓடுறாயா, வாயா சுற்றிக்கிட்டு. கிளவி வந்து கிராண்ட்பாட்டை சொல்லி விடுது. வாங்க போயிட்டு வேலையை முடிச்சிடும் டக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து கிராணி 3 பண்ணுவோம். கிராணி 1 இல்லை கிராணி 3 பண்ணுவோம் அடுத்த வீடியோ. நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்துடும், கவலைப்படாதீங்க. இது கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா எதுவும் ப்ராப்ளமாக சவுண்டு கீண்டு கிடச்சுன்னா எதுவும் நினச்சிக்காதீங்க. அந்தளவுக்கு நம்மள்ட்ட ஒன்றும் கேமரா பிசி தனி ரூம்லாம் கிடையாதுங்க. சரி வாங்க மேலே தான் எப்படி இருந்தாலும் மேலே தான் இருக்கும் நம்ம சுத்தது. வாங்க அதை போய் பார்ப்போம். கிராணி இப்போ தான் வந்துட்டு இருந்துச்சு. நான் வந்து மேலே போய்ட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ட்ராப்பெல்லாம் போட்டு போகுதுங்க கிளவி பிடிக்கிறதுக்கு. சவுண்டு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே போட்டிருக்கு ட்ராப்பு. இப்போ தான் போயிட்டுருக்கு. எனக்கு இவனை நினச்சி கூட பயம் இல்லைங்க, அந்த கிராண்ட்பாவை நினச்சி தாங்க பயம். கன்னை வச்சு பொட்டுன்னு போட்டு தள்ளிடுறான். ஐசியூ மண்ணாங்கட்டி சியூன்னு இதை போய் கீழே வைக்கணும். அதுக்கப்புறம் பேட்லாக்கி எடுத்துகிட்டு ஓட்டணும். எப்பா சரியான ஒர்க்காக இருக்குது. இதில் ட்ரெயின் கீ கிடைக்கலனா அவ்வளோதான் நமக்கு. சரி நான் அதெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் அவங்கள வந்து கிராணி நம்ம மேலே விட்டாச்சுக்கேன். மேலே வந்து அங்கே இருக்குன்ட்டு அது கிச்சனில் இருக்குது. இப்போ கிராண்ட்பா பாயை தான் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல சரியா. கிராணி கிச்சனில் இருக்குன்னு எனக்கு தெரியும். இதை நம்ம பூட்டிக்குவோம். ஃபஸ்ட்டு சேஃப்டி முக்கியம். ஓடு ட்ரெயின் கீ கிடச்சிருச்சு, இது எல்லாமே ஓகே. இப்போ நம்ம போய் காயின் எடுத்துகிட்டு டிக்கெட் எடுக்கிறோம், அவ்வளோதான். இங்கே எது தப்பிச்சு போகிறோம். கிராண்ட்பா மூஞ்சியில் மண்ணை தூக்கிட்டு ஃபஸ்ட்டு போய் எடுக்கணும். இப்போதைக்கு அவனும் பார்க்கக்கூடாது நம்மள, அது வரையும் எனக்கும் சந்தோஷம். வாங்க காயின் எடுத்துக்கிட்டு டிக்கெட் வாங்கிக்குவோம். அவங்கப்பா தாய்வான் பார்த்துட்டாயா? இல்லை என்ன சொல்லாமல் விட மாட்டேன்டா. முடிஞ்சா பிடிச்சி பாடுறா. பின்னாடி வா. எப்பா யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன்னு இவன் தான்ப்பா. இவனுக்கு குறி ஓகே தெரில, அக்யூரேசி மிஸ் ஆகுது. அது வரையும் நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே தானே பொறுக்கி பையன் போனா வரட்டும் அவன். இந்த கிழவி என்ன தேடிட்டு போயிட்டுருக்கு, அது பின்னாடி தான் நான் இருக்கேன். ஐயோ ஒன்றுக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, ஒன்றுக்கு ஒழுங்காக குறி வச்சு சுட தெரில. நீலாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறோனோ. ஓகே இப்போ நம்ம போவோம். இருங்க, இங்கே கிளவி வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் கிளவி மேலே போகுது. கிழவன் தான் எங்கன்னு தெரில. தலைவன் கீழே போயிருந்தானா நமக்கு பால் தாண்டி. ஐசியூ அப்படிமா ஆனால் உதைக்க. வாங்க ஃபஸ்ட்டு காயினை வாங்கிட்டு இங்கே போய் கிழவன் இருக்கானான்னு பார்க்கணும். கரெக்டுப்பாய இங்கே இல்லைங்க. வாங்க டிக்கெட் வாங்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம போயிட்டு நமக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரோம். ஃபஸ்ட்டு ட்ரெயினோட லிவரை ஃபஸ்ட்டு இங்கேருந்து எடுத்துக்குவோம். இது கிராணி ஓப்பன் பண்ணி வச்சிருந்துச்சு முன்னாடி, இப்போ ஓப்பன் பண்ண மாட்டேங்குது. கடைசி டேயில் தான் ஜெயிப்போன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த அந்த மேலே நம்ம போட்டுக்க லிவரை போட்டாலே கரண்ட்டு சப்ளை வந்துடும்னு நினைக்கிறேன். வாங்க அதை போய் பண்ணுவோம். தம்பி டிக்கெட்டுக்கார தம்பி, டிக்கெட் வாங்கிட்டியா? போப்பா போய் அதை ஓப்பன் பண்ணி விடுப்பா. சரிங்க ஓப்பன் பண்ணி விட்றான். ஓப்பன் பண்ணுறா. இதை கொண்டு போய் நம்ம செட் பண்ணுறோம், அந்த வீட்டை விட்டு தப்பிக்கிறோம். ட்ரெயின் கீ அந்த லிவர்லாம் ஆன் பண்ணணும். இருங்க வரோம். ஃபஸ்ட்டு இப்போ இடையில கடைசி டே வராங்க. எக்ஸ்ட்ரா ஒரு டே இருந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன். கடைசி டே வந்துட்டாங்க. நீங்கள் இருந்து தப்பிக்க முடியாதுடோ, பக்கம் வந்திருக்கேன்டா. நீங்கள் ஆம்பளையா பொம்பளையாடா? ஃபஸ்ட்டு ரொம்ப வராங்க, வெயிட் பண்ணுங்க. நம்ம இந்த இடத்த விட்டு போவோம். ஃபஸ்ட்டு இவன் போய்க்கட்டும், போனோன்னு போனால போயிடுவோம். இங்கே நிற்கிறாங்க. ஆடா யாரா நீ? ஏன்டா என் உயிரை போட்டு வாங்குற? இங்கே தாங்க நிற்கிறான். இவன் போனோன்னே அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சரி கிராண்ட்பா மேலே போயிட்டான், அங்கே போயிருக்காங்க. நான் அதை ஆட்டி விட்டு வந்துட்டேன் கதவை, அதனால் அங்கே போயிருப்பான். எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை தான். கிராணியும் வருதுங்க கீழே. கிராண்ட்பா மேலே கிராணி. அப்பா நம்மள இன்னைக்கு சரியாக போகிறானும் வச்சு. போயிட்பானா இல்லையா? இவங்க கையிலேருந்து கண்ணு பிடுங்க முடியல. போயிட்டான்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது.
கிராண்ட்பா போயிட்டாங்க. கிராணி தாங்க இப்போதைக்கு பிரச்சனை நமக்கு. போவோம். கிராணி 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 இப்போ தாங்க போகிறான். போயிருந்தோம்னா இன்னொரு நம்மளை பட்டுன்னு போட்டிருப்பான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சொட்டை மொட்டை போயிட்டு சொட்டை தான் எங்கன்னு தெரியலையே. இந்த இடத்துல மட்டும் மாட்டணும். மொட்டையை பின்னாடியே போவோம். நம்ம இப்போ வந்து இது படிக்கட்டு வரையும் போகணுங்க. அங்கே தான் அந்த லிவர் இருக்குது. இங்கே இருங்க நம்ம சொட்டையை. பொறுக்கி பைய இங்கே வந்தோன்னே பொறுக்கி பையில பிடிக்கலான்னு இங்கே வச்சுட்டு போயிருக்கு. இதுக்கு ஒரு நாள் கடைசி டேவாக இருக்குங்க. அதான் பயப்படுறேன். இல்லாட்டி சொட்டையும் மொட்டையும் ஒரு நாள் கிராணி ஒன்றுக்கு வரேன்டி உனக்கு. கிராணி ஒன்றுக்கு வந்து உன்னை போட்டு தட்டுறேங்க சொட்டை. இதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டி பண்ணிட்டு வந்துடுவோம் வாங்க. அது வந்து அந்த மூடியை தொட்டால் தான் நமக்கு பிரச்சனையே தவிர தொடாமலே நம்ம ஆன் பண்ணலாம். அதுக்கான டிப்ஸை சொல்கிறேன். ஓகே, ஒன்று ஆன் பண்ணியாச்சு. 2 ஆன் பண்ணியாச்சு. தள்ளி விடுவாங்க போங்க, கடுப்பாகுதுங்க எனக்கு. சட்டத்துக்கு வருவாங்க சொட்டையும் மூட்டையும். அதனால மேலே போவோமா? வாங்க மேலே போய் பார்ப்போம். எதுக்கும் வரலாற்று ட்ரெயின் கீ மட்டும் தான் நமக்கு தேவை. சொட்டையும் வரல மொட்டையும் வரல. ட்ரெயின் கீ எடுத்துக்குவோம். வாங்க, இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். பறக்கிறோம், பறந்தே ஆகுறோம். வாங்க டோரை சாத்திக்கலாம். கிளவி போயிட்டு வரேன். வரட்டாமே ட்ரு. இதுக்கப்புறம் இந்த வீட்டு சைடே வரக்கூடாதுப்பா. போஸ்ட் வேலையை ஃபஸ்ட்டு இன்னையோட ரிசைன் பண்ணுறேன். வரட்டாமே ட்ரு. எப்படியும் இங்கேருந்து நம்ம தப்பிச்சாச்சு. இன்னைக்கும் ஓட்டாங்க. கிராணி ஒரு கிராணி 2 கிராணி 2ல பார்த்துப்போம். சென்டரில் பார்க்குது பாரு. ஓகே.